காவிரியில் தண்ணி வந்ததுமே ஊரில் ஒரு பகுதியும் ஒரு மாதிரி சுறுசுறுப்பாகும். அந்த காவேரி கரை ஓரமாக இருக்கிற பாதை இருக்குல்ல, சாலை இருக்கு இல்லையா, இன்றைக்கி ரோடுன்னு சொல்கிறோமே, அதில் காலை வெள்ளை போய் நின்று பார்த்தோம்னா இந்த வேலைக்கு போகிற ஆம்பளைங்கள்லாம் கையில் ஒரு தூக்குச்சட்டி, அதில் நீராகாரம் பழையதெல்லாம் இருக்கும். தோளில் ஒரு மம்பட்டி இல்லைன்னா ஒரு ஏறு தோளில் இருக்கும். போவாங்க, காலையோட சீக்கிரமே போயிடுவாங்க. மதியான நேரத்தில் அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு வருவாங்க. அது நாள் முழுதும் வேலை இருந்தாக்க, இல்லைன்னா கொஞ்சம் 2 மணிக்கெல்லாம் கூட திரும்புறதும் உண்டு. ஆனால் திரும்பும்போது அழகாக காவையில் குளிச்சுட்டு சுத்தமாக வீட்டுக்கு திரும்பி போவாங்க. அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அழகாக குளிச்சுட்டு வேட்டி துவச்சிட்டு அதை அப்படி உடம்புல போத்தின மாதிரி வச்சுக்கிட்டு ரோடு நடந்து போவாங்க. வீட்டு பக்கத்தில் காஞ்சி போயிடும். அது பொம்பளைங்கெல்லாம் கூட ஒரு பக்கத்தை கட்டிக்கிட்டு அடுத்த பக்கத்தை துவச்சிட்டு அதை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த பக்கத்தை கையில் வச்சுட்டு ரொம்ப அழகாகவும் நாகரிகமாகவும் நாசுக்காகவும் ரொம்ப நளினமாக அதை செய்வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதை என்ன ஒரு அழகாக செய்கிறாங்க, அதை கௌரவமாக செய்கிறாங்கன்னு தோணும். வீட்டு பக்கத்தில் அவங்களுடைய புடவைலாம் காஞ்சிவிடும். அப்புறம் இன்னும் ரொம்ப அழகான ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? நம்ம பாதையில் போயிட்டுருப்போம், ரோட்டில் போயிட்டுருப்போம், திருவிழா பாதையில் எங்கேருந்தோ ஒரு பாட்டுக்குரல் கேட்கும். நாற்று நடுறவங்களோ களை பறிக்கிறவங்களோ வயலில் பாடிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை கேட்கல நமக்கு ரோட்டில். அந்த இனிமையான குரல், என்ன குரல் அது நினச்சப்பெல்லாம் ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, போட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அந்த குரல் இன்னும் மனசில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு அழகான குரல், என்ன ஒரு இனிமையான குரல். அவங்க அப்பப்போ அங்கங்கே வார்த்தை அப்படின்னு எட்டுக்கிட்டு அப்படி பாடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டெலாம் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அந்த குரல் மட்டும் இன்னும் மறக்கவே இல்லைங்க. அந்த குரல் இப்படி அந்த ஊரே சந்தோஷத்தில் இருக்கும். காவிரியில் மாடு கண்டெல்லாம் காலத்தில் குளிப்பாட்டுவாங்க. வேலை ஆள் இருக்கிறவங்க ஆள் அடிச்சுட்டு வருவாங்க. இல்லைன்னாக்க இவங்களே மாட்டை அழைச்சிட்டு கையில் ஒரு வைக்கப்பொய் எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி மாட்டை குளிப்பாட்டிட்டு மாட்டை கரையில் கட்டிட்டு இவங்க குளிச்சுட்டு மாட்டை அப்படியே அவுத்துட்டு போவாங்க. ஆக ஒரே சந்தோஷமாக இருக்குது, ஒரே சுத்தமாக இருக்குது. எங்களுக்கு இந்த வருஷத்துக்கான வாழ்க்கையுடைய ஆதாரம் கிடைச்சாச்சு. நாங்கள் உழைக்க தயாராகிட்டோம். எங்களோட உழைப்புக்கு கட்டாயமாக பலன் இருக்கும். எங்களுடைய ஒரு மணி நெல்லும் என்னோட உழைப்புலேயும் தான் வந்ததுங்கிறது என்ன எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு எல்லாருக்குமே. ஆக ஊர் காவேரி அம்மா வரவுனால சுறுசுறுப்பாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு மட்டுமில்லை, ஊருக்கே நல்லா செய்ய போகிறோம். நாங்கள் விளைவிக்கிற அரிசி எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமானது தான். ஆக நாங்கள் சுறுசுறுப்பாயிட்டோம், ஊர் சுத்தமாயாச்சு. எங்களுடைய எதிர்காலத்தில் பற்றி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டோம். அதுக்கான பலனை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அந்த ஒவ்வொரு நாளும் விடியுது, உழைக்கிறோம். உழைப்புங்கிறது எல்லா பக்கத்துலேருந்து உழைப்பு இருக்குது. உழைப்புக்கான பலனை காவிரி அம்மா துணையோடு நாங்கள் உலகத்துக்கு கொடுப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.